ஹாய் மீடியாஸ் போன வீடியோவோட கண்டினியூ வீடியோங்க. நம்ம எதுக்காக அந்தியூர் போனோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். தங்கச்சியோட மாமனார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக சில சடங்குகள் இருக்கும் பார்த்தீங்களா? இன்னையோட வந்து ஒரு 5 நாள் போல் ஆயிருச்சு. அதனால் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியையும் தங்கச்சி வீட்டுக்காரரையும் தங்கச்சியோட நாத்தனா வந்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆக்கி போடணும். ஸோ அதுதான் வந்து சடங்கு. ஸோ அது கூடவே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்காரோடைய அக்காவை வந்து கொண்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு வரணும். அதுவும் இங்கே வந்து சடங்காக தான் இருக்குது. நான் இப்போ தான் புதுசாக வந்து கேள்விப்படுறேன் அந்த மாதிரி சடங்கு. ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கான்செப்டில் அக்காவையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்த மாதிரி ஆச்சு. அப்படியே அவங்க ஆக்கி போட்டதை சாப்பிட்டு வந்த மாதிரியும் ஆச்சுங்க. இந்த சடங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் யாருன்னா அண்ணாவும் இருக்காங்க. ஏன்னா அண்ணாவோட ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கனால அண்ணாவும் ஆக்கி போடணும். அதனால் வந்து அண்ணா வந்து நான் பணமாக கொடுத்துட்றேங்க, நீங்களே என் தங்கச்சிக்கு ஆக்கி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கங்க அந்த அம்மாட்ட. அதனால் வந்து அம்மா வந்து சரி ஓகேப்பா, வர செலவில் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம், நானே வந்து 2 பேருக்கும் ஆக்கி போட்டுறேன். ஆனால் ஆக்கி போட்டது யாருன்னு கேட்டால் 2 பேருமே ஆக்கி போட்டதாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் தாங்க. என்னென்ன தோட்டத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பருத்தி போட்டிருக்காங்க, சோளம் போட்டிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம், இந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்திலே போய் அழகாக பறிச்சுட்டு வந்து சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது. நமக்காக வீட்டில் என்ன சமையல் ரெடி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்புங்க. கிராமத்து சமையல் தாங்க. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே ஒரு முக்கியமான கோயிலுக்கு வந்து நாங்கள் கிளம்பணுங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. இருந்தாலும் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக அந்த ஊருக்கு போனனால எங்களை மட்டும் கூட்டிகிட்டு போனாங்க. நாங்களுமே பயந்துட்டு அந்த கோயிலுக்கு போகலைங்க. அந்த கோயிலுக்கு போகிற அந்த வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திகிலாகவே இருந்துச்சு. அந்த வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் லாங் வீடியோ தாங்க எடுத்தேன். பட் லாங் வீடியோவை எடிட் பண்ண முடியல. ஷார்ட் வீடியோலேயே எடிட் பண்ணுறப்ப குழந்தைங்களோட சத்தம் கேட்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.